இந்த தான் உலகின் நாயகன் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கங்களை சகல தரப்புகளிலும் செலுத்தி வந்தது. வரி தொடர்பாக குறிப்பாக அனைத்து நாடுகள், வடகொரிய தவிர்ந்த ஏனைய நாடுகள் அனைத்துமே இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டதாக இருந்தன. அத்தோடு தன்னுடைய அந்த அதிகார தன்மையை காட்டுவதற்காக உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டிருந்தது. அவ்வாறாக இது செய்து வருகின்ற பொழுதும் அதை விட்ட தவறு என்னவென்று சொன்னால், தனது நட்பு நாடுகளையும் தனது சகோதர நாடுகளையும் தவிர்க்க விட்டு அவர்கள் மீதும் இந்த வரி இருப்புகளை மேற்கொண்டபடியால் தனது இந்த நட்பு அடன்பன் குடியும் திரண்டால் மிதுக்கு என்கின்ற நிலையில் இருந்த இந்த வட அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் சற்றே தளர்ந்த நிலையை அடைந்த பொழுது உலகின் பிரிதொரு தலைமைத்துவத்தை காட்டுவதற்கான தேவையை சீனா தனது கையில் எடுத்துக்கொண்டு அத்தோடு ரஷ்யா மற்றும் வடகொரியா மற்றும் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான 4 நாடுகளை இணைத்துக் கொண்டது. காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் பலவும் புதியவை, அமெரிக்காவை கிடுகிடுக்க வைக்கின்ற அளவிலான புதியவை. அவை நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் தான் ஒரு பதில் தாக்குதலை அல்லது ஒரு திடீர் தாக்குதலை மேற்கொண்டு சீனாவின் மீது ஒரு போர் தொடுக்க முயன்றால், இப்பொழுது அமெரிக்காவுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த ரஷ்யா மற்றும் வடகொரியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் இணைவு என்பது தவிர்க்க முடியாது. அத்தோடு இந்தியா கூட இணையலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டிற்கு அது செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. கொடுக்கப்பட்ட, அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட பதவி அதிகாரத்தின் பிரகாரம் தான் உலகின் முதல் நாயகன் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த ஒரு மமதியை இல்லாமல் செய்கின்றதாக இன்றைய பேரணியும் அதில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் அமைந்துவிட்டன என்பது. பல ஆயுதங்களும் அமெரிக்காவை கிடுகிடு பிடியில் வைத்திருப்பதற்கான அனைத்து ஆயுதங்களையும் சீனா செய்துவிட்டது. குறிப்பாக அமெரிக்க தாய் நிலத்தை, அமெரிக்க மண்ணை நோக்கி வரக்கூடிய அளவில் C-61 என்கின்ற ஒரு புதிய ரக அதாவது ராக்கெட் ஒன்றை அது அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அது 25 மேக், அதாவது கண்மூடி திறப்பதற்கு என்று கூறுவது போல 12,500 மைல் அவர் என்கின்ற வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அமெரிக்காவை சென்றடையக்கூடியதாகவும், அத்தோடு அதன் பயணம் என்பது கண்டறியப்படுவதற்கு முன்னே தாக்குதிறன் கொண்டதாக அது அமைக்கப்பட்டு அது இன்று காட்சிப்படுத்தப்பட்டது. சீனாவில் இருந்து சுமார் 3000 மைல் தொலைவில் பசிபிக் கடல் பிராந்தியத்தில் என்று நான் நினைக்கின்றேன். அங்கு இருக்கின்ற அந்த தீவில் சுமார் 35,000 இராணுவத்தினரும் சுமார் 10,000 இதர பணியாளர்களுமாக 45,000 அமெரிக்கர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை முற்றாக அளிப்பதற்கான அணு ஆயுதத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் அதற்குரிய பெயரே குவாம் கில்லர் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. லேசர் எனப்படுகின்ற ஒளிக்கற்றைகளை கொண்டு இந்த வருகின்ற ஆளில்லா விமானங்களையும் மற்றும் போர் விமானங்களையும் தாக்கி அளிப்பதும், படைத்தளங்களை தாக்கி அளிப்பதும், குறிப்பாக கடற்கப்பல்களை கூட இந்த லேசர் மூலம் தாக்கி அளிப்பது, மற்றும் மைக்ரோவேவ் மூலம் தாக்கி அளிப்பதும், மற்றது அவர்களுடைய செயற்திறன்களை குறைப்பது என்பதும், அத்தோடு இந்த போரரங்குகளுக்கு இந்த தானியங்கியாக இயங்கக்கூடிய நாய்கள் போன்று வடிவமைக்கப்பட்டவர்கள், போல்ஸ் என்று அதை கூறினாலும் அவை இயந்திரங்கள். அவை தங்கள் பாட்டிலேயே சென்று அங்கே தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியதாகவும், அதே போல அவற்றோடு ஒரு வாகனம் என்பது அதாவது ஆட்களின் துணை இல்லாமலே இயங்கி போரரங்குக்கு விநியோகங்களை விநியோகிக்கக்கூடியதாகவும் செய்யப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்றால் அவர்தான் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தனக்கு இருந்த ஆதரவு நாடுகளை எல்லாம் ஒரு சந்தேக கண்கொண்டு பார்ப்பதாகவோ அல்லது அந்த ஆதரவு நாடுகள் சந்தேக கண்கொண்டு அமெரிக்காவை பார்ப்பதானதோ சூழ்நிலை தோன்றிய பொழுது சீனா தனது தலைமைத்துவத்தை தானே எடுத்துக்கொண்டது. அரசியல் தரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் சீனா ஒரு மாபெரும் பரேடை நடத்தி இருக்கிறது. தன்னிடத்துல இருக்கிற அணு ஆயுதங்கள் குறித்து உலகுக்கு காட்டு முகமாக, இல்லாவிட்டால் மிக குறிப்பாக தன்னுடைய பலத்தை அமெரிக்காவோடு
ஒப்பிட்டு காண்பிக்குமா போல ஒரு பெரிய பரேடை நடத்தி இருக்கிறது. இந்த தன்னிடத்துல இருக்கும் அணு ஆயுதங்கள், வான்படை, கப்பல் படை, போர்ப்படைகள் இவைகளை குறித்து எவ்வளவு தூரம் மற்ற நாடுகள், மற்ற வல்லரசுகளை விடவும் அது எவ்வளவு தூரம் அட்வான்ஸாக இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கான ஒரு காட்சி அமைப்பினை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அண்மை நாட்களிலே. அது பல செய்திகளை உலகத்துக்கு சொல்லி நிற்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவிற்கு. இது குறித்து நாங்கள் பேசப் போகிறோம். சுரேஷ் தர்மாவை உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. வணக்கம் சுரேஷ் சர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல, சைனா வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய, மிக பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தன்னுடைய அணு ஆயுதங்கள் தான் எந்த அளவு தூரம் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்தல், புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடித்தல், புதிய புதிய மார்க்கங்களை இவைகளிலே கண்டுபிடித்து சகல நாடுகளுக்கும் ஒரு ஒரு சவாலாக இருப்பது என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படியான ஒரு தோற்றப்பாட்டினை இப்பொழுது வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? இப்பொழுது அது வெளிப்படுத்துவதற்கான காரணம் அண்மையிலே ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பிறந்த நாளும், அதே நேரம் அமெரிக்க இராணுவம் தோற்றுவிக்கப்பட்டு 250 ஆண்டுகள் முடிவுற்ற நாளாகவும் இருந்தது, அல்ல 250 ஆண்டுகள் தொடங்குகின்ற நாளாகவும் இருந்தது. அவ்வாறாக அவர்கள் வைத்த அவரும் கூட இவ்வாறான ஒரு பரேட் ஒன்றை வைத்திருந்தார், இராணுவ படையணி நகர்வு அல்லது காட்சி. அவ்வாறான அந்த நிலையில் அது ஒரு பிசுபிசுத்து போன நடவடிக்கையாகவும், ஒரு உசாரற்ற இராணுவ வீரர்களை கொண்டதும் போன்ற பல தோற்றப்பாடுகளை ஏற்படுத்தி இருந்தது. மறுபக்கமாக இந்த தான் உலகின் நாயகன் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கங்களை சகல தரப்புகளிலும் செலுத்தி வந்தது. வரி தொடர்பாக குறிப்பாக அனைத்து நாடுகள், வடகொரிய தவிர்ந்த ஏனைய நாடுகள் அனைத்துமே இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டதாக இருந்தன. அத்தோடு தன்னுடைய அந்த அதிகார தன்மையை காட்டுவதற்காக உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டிருந்தது. அவ்வாறாக இது செய்து வருகின்ற பொழுதும் அது விட்ட தவறு என்னவென்று சொன்னால், தனது நட்பு நாடுகளையும் தனது சகோதர நாடுகளையும் தவிர்க்க விட்டு அவர்கள் மீதும் இந்த வரி இருப்புகளை மேற்கொண்டபடியால் தனது இந்த நட்பு அடன்பன் குடியும் திரண்டால் மிடுக்கு என்கின்ற நிலையில் இருந்த இந்த வட அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் சற்றே தளர்ந்த நிலையை அடைந்த பொழுது உலகின் பிரிதொரு தலைமைத்துவத்தை காட்டுவதற்கான தேவையை சீனா தனது கையில் எடுத்துக்கொண்டு, அத்தோடு ரஷ்யா மற்றும் வடகொரியா மற்றும் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான 4 நாடுகளை இணைத்துக் கொண்டது. அதிலும் முக்கியமாக வடகொரிய ரஷ்யாவை இணைத்துக் கொண்டதோடு மாத்திரமில்லாமல் அவர்களையும் இராணுவ அணிவகுப்பில் வைத்து காட்டப்பட்ட செய்தியானது அமெரிக்காவை நிச்சயமாக உலகின் தலைமை பதவியில் இருந்து தானாகவே அகற்றுகின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் பார்க்க முடியும். காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் பலவும் புதியவை, அமெரிக்காவை கிடுகிடுக்க வைக்கின்ற அளவிலான புதியவை. அவை நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் தான் ஒரு பதில் தாக்குதலை அல்லது ஒரு திடீர் தாக்குதலை மேற்கொண்டு சீனாவின் மீது ஒரு போர் தொடுக்க முயன்றால், இப்பொழுது அமெரிக்காவுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த ரஷ்யா மற்றும் வடகொரியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் இணைவு என்பது தவிர்க்க முடியாது. அத்தோடு இந்தியா கூட இணையலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டிற்கு அது செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இவற்றிற்கான முதலாய மற்றும் முழுமான பொறுப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட பதவி அதிகாரத்தின் பிரகாரம் தான் உலகின் முதல் நாயகன் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த ஒரு மமதியை இல்லாமல் செய்கின்றதாக இன்றைய பேரணியும் அதில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் அமைந்துவிட்டன என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான சுருக்கமான பதிலாக அமையும். நிச்சயமாக இப்பொழுது உலகை இயக்குவது யாரு? அமெரிக்காவா, சைனாவா என்பதுதான் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது. 2 பேருமே தங்கள் தரப்பை நியாயப்படுத்துவதற்காக அல்லது தாங்கள் தான் என்பதை காட்டுவதற்கான எல்லா விதமான முனைப்புகளையும் காண்பித்து வருகிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது இந்த பரேடிலே காண்பிக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்களில் மிக குறிப்பாக சொல்லக்கூடிய மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற, இல்லாவிட்டால் மற்ற நாடுகளிடத்தில் இல்லாதவைகளாக இருக்கிறதாக நீங்கள் அவைகளை எல்லாம் பார்க்கிறீர்கள்?
ஆமாம். இது இன்றைய ஊடகங்களில் பெரிய செய்தியாக கூட வந்திருக்கின்றது. பல ஆயுதங்களும் அமெரிக்காவை கிடுகிடு பிடியில் வைத்திருப்பதற்கான அனைத்து ஆயுதங்களையும் சீனா செய்துவிட்டது. குறிப்பாக அமெரிக்க தாய் நிலத்தை, அமெரிக்க மண்ணை நோக்கி வரக்கூடிய அளவில் C-61 என்கின்ற ஒரு புதிய ரக அதாவது ராக்கெட் ஒன்றை அது அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அது 25 மேக், அதாவது கண்மூடி திறப்பதற்கு என்று கூறுவது போல 12,500 மைல் அவர் என்கின்ற வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகவும், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அமெரிக்காவை சென்றடையக்கூடியதாகவும், அத்தோடு அதன் பயணம் என்பது கண்டறியப்படுவதற்கு முன்னே தாக்குதிறன் கொண்டதாக அது அமைக்கப்பட்டு அது இன்று காட்சிப்படுத்தப்பட்டது. அதே போல இன்னும் ஒன்று இருக்கின்றது, இந்த குவாம் கில்லர் எனப்படுகின்ற C-41 எனப்படுகின்ற ஒரு ஏவுகணை, இதற்கு முதற்கட்டமான ஏவுகணை. அது குவாம் என்கின்ற தீவில், அதாவது சீனாவில் இருந்து சுமார் 3000 மைல் தொலைவில் பசிபிக் கடல் பிராந்தியத்தில் என்று நான் நினைக்கின்றேன். அங்கு இருக்கின்ற அந்த தீவில் சுமார் 35,000 இராணுவத்தினரும் சுமார் 10,000 இதர பணியாளர்களுமாக 45,000 அமெரிக்கர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை முற்றாக அளிப்பதற்கான அணு ஆயுதத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் அதற்குரிய பெயரே குவாம் கில்லர் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதைவிட பெரிய ஆயுதமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், 3 விடயங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். முதலாவதாக கடல் பரப்பில் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்ற அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமான ஆயுதங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீர்மூழ்கியாக சென்று இந்த ரொபிட்டோ என்று தாக்கக்கூடிய ஆயுதங்களும், அதேவேளை ஆள் இல்லாமல் AI தொழில்நுட்பத்தை கொண்டு இயங்குகின்ற போர் படகுகளும், அதே போன்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள், குறிப்பாக நீரடியில் சென்று தாக்கக்கூடியதாகவும் நீரின் மேல் சென்று தாக்கக்கூடியதாக புதிய வகை ஏவுகணைகளையும் புதிய வகை போர்க்கப்பலையும் அது அறிமுகப்படுத்தி இருக்கின்றதை முதலாவது விடயமாக எடுத்து பார்க்கலாம். இரண்டாவது விடயமாக இங்கே பார்க்கப்பட வேண்டியது, அதிநவீன அல்லது இந்த ரேடார் கருவிக்கு அகப்பட முடியாத ஆளில்லா விமானங்களின் செயற்பாடு என்பது. ஆளில்லா விமானங்களில் ஒரு உச்ச புள்ளியை தொட்டிருக்கின்றது. அவை சென்று தாக்கக்கூடிய இலக்குகள் போன்றவற்றோடு இந்த போர் விமானங்கள் பறக்கின்ற பொழுது அந்த போர் விமானங்களோடு ஈடாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய AI தொழில்நுட்பத்தில் இயங்குகின்ற, தானாகவே இயங்குகின்ற விமானங்களும் இன்று பரப்பில் விடப்பட்டன. இவை எல்லாம் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. என்னவென்று சொன்னால், அமெரிக்காவை மௌனமாக இனி போர் என்ற வார்த்தைக்கு தள்ளாமல் இருக்கின்ற செயற்பாடு. அதை சீன அதிபர் ஷி அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். இந்த உலகின் சமாதானம் என்பது போரின் மூலமோ சமாதானம் மூலமோ மனித குலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அனைத்து நாடுகளும் மதிக்கப்பட வேண்டும். அதற்குரிய தயாரிப்புகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று. அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற தயாரிப்பு அதற்கான தயாரிப்பு அல்ல. அமெரிக்கா எந்தெந்த வகைகளில் தாக்குதல் நடத்த முடியுமோ அந்தந்த வகைகளில் அமெரிக்காவை அழிப்பதற்கான தாக்கு புள்ளிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த AI தொழில்நுட்பத்தின் மூலம் ஆளில்லாத போர் விமானங்கள் இயங்குவதும், அவை ஆகாயத்தில் வைத்தே வேறு விமானங்களை சுட்டு வீழ்த்துவது என்றெல்லாம் இந்த கற்பனைக்கு எட்டாத பதிவுகள் போன்றிருந்தாலும் அவை கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. மூன்றாவதாக இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்பம், இது ஏற்கனவே சிலாகிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது இருந்திருந்தால் கூட அது பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டதாக அல்லது பெரிய அளவில் போரரங்குக்கு கொண்டு வரப்படுவதாக இருப்பது லேசர் எனப்படுகின்ற ஒளிக்கற்றைகளை கொண்டு இந்த வருகின்ற ஆளில்லா விமானங்களையும் மற்றும் போர் விமானங்களையும் தாக்கி அளிப்பதும், படைத்தளங்களை தாக்கி அளிப்பதும், குறிப்பாக கடற்கப்பல்களை கூட இந்த லேசர் மூலம் தாக்கி அளிப்பது, மற்றும் மைக்ரோவேவ் மூலம் தாக்கி அளிப்பதும், மற்றது அவர்களுடைய செயற்திறன்களை குறைப்பது என்பதும், அத்தோடு இந்த போரரங்குகளுக்கு இந்த தானியங்கியாக இயங்கக்கூடிய நாய்கள் போன்று வடிவமைக்கப்பட்டவர்கள், வோல்ஃப்ஸ் என்று அதை கூறினாலும் அவை இயந்திரங்கள். அவை தங்கள் பாட்டிலேயே சென்று அங்கே தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியதாகவும், அதே போல அவற்றோடு ஒரு வாகனம் என்பது அதாவது
அந்த ஆட்களின் துணை இல்லாமலே இயங்கி போரரங்குக்கு விநியோகங்களை விநியோகிக்கக்கூடியதாகவும் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு டாங்கிகள் கூட தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதர் இல்லாத வகையில் செயற்படக்கூடிய வகையிலும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்ப்போமாக இருந்தால் இந்த சீனா படுத்திய ஏவுகணைகள் அமெரிக்காவை ஈடாட வைத்திருக்கும் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் சீனா தனியாக இந்த ஒரு இராணுவ அதாவது கண்காட்சியை அல்லது ஒரு முயற்சி இந்த தங்களுடைய திறனை காட்டியிருந்தால் வேறு. அதே சீனா தற்பொழுது ரஷ்யாவையும் வடகொரியாவையும் இந்தியாவையும் தன்னோடு வைத்துக் கொண்டு காட்டுவது என்பது மிகவும் வேறானது. அத்தோடு ஈரான் கூட நிற்கின்றது. இப்பொழுது பார்த்தால் இஸ்ரேலிய மத்திய கிழக்கு மாறுபடலாம், உக்ரைன் களம் மாறுபடலாம் போன்ற தன்மைகள் இருக்கின்றன. இன்றைய ஆயுத அந்த கண்காட்சியை வைத்து பார்க்கும் பொழுது சீனா இதுவரை ரஷ்யாவிற்கு உதவி செய்ததா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டிய அளவிற்கு அவர்களுடைய தொழில்நுட்பம் இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு உதவி இருந்தாலும் புதிய தொழில்நுட்பம் என்பதை அவர்கள் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இன்னுமே கொடுக்காமல் இன்றுதான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலும் நான் குறிப்பிட்ட அந்த ஏவுகணை என்பது அந்த C-61 என்கின்ற அந்த அதன் அதாவது ஒரு பார ஊர்த்தி என்று அதனை கூறுவதை விட 2 பார ஊர்த்திகளின் நீளத்தை கொண்டதாகவும் ஒரு பெரிய பல கட்டிடங்களின் அமைவை கொண்டது போன்ற ஒரு பாரிய இந்த ஏவுகணையானது நிச்சயமாக அமெரிக்காவை வந்தடைவதற்கு சீனாவில் இருந்து சில நிமிடங்கள், ஒரு 10-12 நிமிடங்களோ அல்லது ஒரு 15 நிமிடமோ போதுமானது என்ற அளவிற்கு அதன் வேகம் இருக்கின்றது. ஒளியை விட 25 - 40 மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடிய அந்த செயற்திறன் என்பது அமெரிக்காவிற்கு நிச்சயமாக ஒரு ஈடாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதற்கெல்லாம் நாங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்றால் அவர்தான் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தனக்கு இருந்த ஆதரவு நாடுகளை எல்லாம் ஒரு சந்தேக கண் கொண்டு பார்ப்பதாகவோ அல்லது அந்த ஆதரவு நாடுகள் சந்தேக கண் கொண்டு அமெரிக்காவை பார்ப்பதானதோ சூழ்நிலை தோன்றிய பொழுது சீனா தனது தலைமைத்துவத்தை தானே எடுத்துக்கொண்டது. அதனைத்தான் கூற முடியும். நிச்சயமாக. ஆக இந்த ஓட்டத்தில் இரு நாடுகளும் வெறுமனே ஆயுதம் இந்த யுத்த பலம், படை பலம் என்பது மாத்திரமல்லாமல் பல்வேறு விதங்களிலும் யாரோடு யார் நிற்பது, தங்களுக்கான கூட்டத்தை சேர்ப்பது முதற்கொண்டு எல்லா விதங்களிலும் தங்களுடைய பலத்தை நிறுவம் உட்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆக இந்த பல போராட்டத்திலே, பல பரீட்சையிலே யாருடைய கை அதிகமாக இப்பொழுதைக்கு ஓங்கி நிற்கிறதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்பொழுது உண்மையிலே அமெரிக்கா தான் தலைமை என்பதை பலவீனப்படுத்திவிட்டது. அதாவது அமெரிக்காவின் வேண்டுகோள்களுக்கும் அமெரிக்காவின் அசைவுகளுக்கும் இருந்த பயம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பயம் தவிர்க்கப்பட்டதற்கான பிரதியாக அமைந்திருப்பது ஒன்று பூட்டின் அவர்கள் சீனாவுடன் இவ்வளவு நெருக்கமாக வந்தது, மற்றது அமெரிக்காவுடனான இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பற்றி எந்தவித கிளகிப்பும் இல்லாமல் செல்வது. அத்தோடு இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், சீனா, ரஷ்யா, வடகொரியா தங்களுக்கு எதிரான ஒரு சதியில், அதாவது தங்களை வீழ்த்துவதற்கான சதியில் ஈடுபட்டிருக்கின்றன என்று. அதனை அவர்கள் அந்த தலைவர்கள் பகுதியாகத்தான் எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பலம் என்பது தற்பொழுது அந்த இணைந்த பலமாக மாறிவிட்டது. எனவே இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக அமெரிக்கா தான் வைத்திருந்த தலைமையை விட்டு கொடுத்திருக்கின்றது அல்லது மலினப்படுத்தி இருக்கின்றது என்று குறிப்பிடுவதுதான் அழகு. நிச்சயமாக அது கேலிக்குள்ளாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. முன்னமெல்லாம் அமெரிக்காவினுடைய ஒரு ஜனாதிபதி வருகிற போது, டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிற போது சுற்றி வர இருந்த எல்லா நாடுகளுக்குமே அதனுடைய அதிர்ச்சி இருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் படித்த செய்திகள் அத்தனையும் அதிர்ச்சிகரமான செய்திகள். அது உலக ஒழுங்கையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த செய்திகளாக கணக்கில் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி என்கிற அந்த வியப்பு மெதுவாக குறைவடைந்து ஒரு கோமாளித்தனம், ஒரு சிறுபிள்ளைத்தனமான செய்கைகள் அதற்குரிய அந்த வீரியத்தை குறைத்து வருகிறது என்பதுதான் உண்மை. ஆக அதை அப்படித்தான் மற்ற நாடுகள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பல பரீட்சையிலே இந்த 2 நாடுகளில் இது தங்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறார். அமெரிக்கா தன்னை தொடர்ந்தும் அப்படி காட்டிக் கொண்டாலுமே திரைமறைவிலே சீனா அதற்கான அடித்தளத்தை மிக உறுதியாக நிறுவுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி தர்மா, இந்த உரையாடலிலே இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.